தமிழ் சினிமால மட்டுமில்லாம தென்னிந்திய சினிமாவில் இருக்கும் முன்னணி நடிகைகளுள் ஒருவரான நடிகர் த்ரிஷா. இவர் குறித்து பல சர்ச்சைகள் தொடர்ந்து இணையத்தில் வெளியாகி பகீர்களை கிளப்பிக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, சிலர் நேரடியாகவே த்ரிஷாவை இழுத்து வீதியில் விட்டுவிடுகிறார்கள். ஒரு கட்டம் வரை பொறுமையாக இருக்கும் த்ரிஷா ஒரு கட்டத்திற்கு மேல் இறங்கி அடித்தால் தான் அடங்குவாங்க போல் என்ற மனநிலையில் ரியாக்ட் செய்து விடுகிறார். அப்படி அவர் ரியாக்ட் செய்ததுதான் அவரது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அவர் குறித்த பொய்யான தகவல்களை பட்டியலிட்டது. இப்படி இருக்கையில் கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே நடிகை த்ரிஷா எதிர்கொண்ட மிகவும் முக்கியமான 3 சர்ச்சைகள் மற்றும் பிரச்சனைகளை பார்க்கலாம். முதலாவதாக, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயை விமர்சிக்கும் போது நடிகை த்ரிஷாவையும் தேவையில்லாமல் விமர்சித்தார். இதற்கு நடிகை த்ரிஷா மிகவும் நாகரிகமாக தனது பதிலடியை கொடுத்திருந்தார். அதேபோல் நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதாவின் விவாகரத்து தகவல் வெளியாகி அடுத்த வாரத்தில் விஜயுடன் இணைந்து கொண்டு தயாரிப்பாளர் இல்ல திருமணத்திற்கு ஒன்றாக சென்றார். இவர்கள் இருவரும் ஒன்றாக சென்றதுமே விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் திருமணம் என்றெல்லாம் நெட்டிசன்கள் சர்ச்சைகளை பறக்கவிட்டனர். இந்நிலையில் பார்த்திபன் தெரிவித்த கருத்து சர்ச்சையாக மாற அதற்கு த்ரிஷா பதிலடி கொடுக்க பார்த்திபனும் த்ரிஷாவுக்கு வார்த்தை போர் ஏற்பட்டது. அதேபோல் தற்போது நடிகை த்ரிஷா சினிமாவில் இருந்து விலக உள்ளதாகவும் விரைவில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டு முழுநேர அரசியலில் கவனம் செலுத்தப் போகிறார் என்ற தகவல்கள் பரவியது. இதற்கு த்ரிஷா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டைலில் பதிலடி கொடுத்து விட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது த்ரிஷாவாக இருப்பதே பெரிய சவாலான காரியம் போல என்று கூறும் அளவுக்கு இருக்கிறது. ஆனாலும் த்ரிஷா தன்னை நோக்கி வரும் விமர்சனங்கள், கிசுகிசுக்கள் எல்லாவற்றையும் கடந்து திரைத்துறையில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.